Hey guys, once again welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் பப்ளிக் இன்டர்நேஷனல் லா. அதில் ரெகக்னிஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்கலாம். ரெகக்னிஷன் which means approval, அதாவது அங்கீகாரம். அங்கீகாரம் என்பது ஒரு மாநிலத்தின் கடமையா அப்படின்னு கேட்டால் எஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நேஷ்னல் லெவலில், அதாவது இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. இது நேஷ்னல் லெவல். இதே இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு பார்த்தோன்னா 195 கண்ட்ரிஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் கண்ட்ரிஸை கண்ட்ரின்னு டிஃபைன் பண்ணக்கூடாது, கண்ட்ரிஸை ஸ்டேட்டுன்னு தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ நான் ஸ்டேட், மாநிலம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க. இன் இன்டர்நேஷ்னல் லா ஸ்டேட் ஈக்குவல் டு கண்ட்ரிஸ். இப்போது அங்கீகாரம் என்பது ஒரு மாநிலத்தின் கடமையா, அதாவது இங்கே மாநிலம் அப்படின்னா கண்ட்ரி, அங்கீகாரம் அப்படின்னா ரெகக்னிஷன் விச் மீன்ஸ் அப்ரூவல். இதுக்கு பதில் ஆமாம், அங்கீகாரம் என்பது ஒரு மாநிலத்தின் கடமைதான். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் ஒரு புதிய ஸ்டேட்டுக்கு அங்கீகாரம், அதாவது அப்ரூவல் பண்ணணும். அந்த நியூ ஸ்டேட்டுக்கு இவங்க அப்ரூவல் பண்ணாதான் அது இன்டர்நேஷ்னல் லாவோடைய ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் கீழே வரும். சப்போஸ் அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்கலனா அந்த ஸ்டேட் இன்டர்நேஷ்னல் லாவில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் கீழே வராது. இப்படி அந்த நியூ ஸ்டேட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்காத இந்த செயலை சட்டவிரோத செயல்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேட் அப்படின்னா அதுக்கு 2 ஸ்டேட்டஸ் இருக்கணும். அது இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அண்ட் சாவர்ஜினாக இருக்கணும். சாவர்ஜின் அப்படின்னா இறையாண்மை. நம்ம இந்தியாவும் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக இருக்குது. எத்தனாவது மெம்பராக இருக்குன்னா 139th மெம்பராக இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்கறத பற்றி ஆத்தர்ஸ் டெஃபினிஷன்ஸாக சொல்லியிருக்காங்க. ஆப்பன்ஹைம் அப்படின்ற ஒரு ஃபாதர் ஆஃப் லா நேஷன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுனால அது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராக ஆயிடுது. அண்ட் இன்டர்நேஷ்னல் லாவில் சொல்லப்படுற கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு மற்ற ஸ்டேட்ஸோடைய ஒப்பீனியனாக இருக்குது. இதை கெல்சன் எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு அரசியல் பண்புகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிற அந்த செயல்தான் அந்த நியூ ஸ்டேட்டுக்கு அங்கீகாரம் தருவதாகும். ஒரு நியூ ஸ்டேட்டுக்கு அங்கீகாரம், அதாவது ரெகக்னைஸ் கொடுத்தா அதால் மற்ற ஸ்டேட்ஸ் கூட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும், ட்ரீட்டிஸ் அப்படின்னா ஒப்பந்தத்தில் ஈடுபட முடியும், அண்ட் யுனைடெட் நேஷன் மெம்பர்ஷிப்பாகவும் ஆக முடியும். ஒரு ஸ்டேட் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 எசென்ஷியல் எலமெண்ட்டாச்சு இருக்கணும் அப்படின்னு கெல்சன் சொல்கிறாரு. ஒரு ஸ்டேட் அப்படின்னா பீப்புள், அதாவது மக்கள் இருக்கணும். 2வது டெரிட்டரி, அதாவது ஒரு நாடுனா அதுக்குன்ட்டு ஒரு எல்லை இருக்கணும். 3வது கவர்மெண்ட். 4வது சாவரினிட்டி, அதாவது இறையாண்மை. ரெகக்னிஷன், இதில் 2 தியரிஸ் இருக்குது. ஒன்று கான்ஸ்டிடியூட்டிவ் தியரி, இன்னொன்று டிக்ளரேட்டரி தியரி. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூட்டிவ் தியரி. ஒரு ஆர்கனைசேஷன் தானாகவே ஸ்டேட்டாக மாற முடியாது. அப்போது அது எப்போ ஸ்டேட்டாக மாறும்? இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியில் ஆல்ரெடி மெம்பராக இருக்கிற ஒரு ஸ்டேட் ரெகக்னைஸ், அதாவது அங்கீகரித்தால் மட்டுமே ஒரு நிறுவனம் ஒரு நியூ ஸ்டேட்டாக மாறும். அப்படி மாறுறதுனால இந்த நியூ ஸ்டேட் இன்டர்நேஷ்னல் மெம்பராகவும் ஆகுது. ஜட்ஜ் லாட்ரபாத் என்ன சொல்கிறாருன்னா, அங்கீகாரம் என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் சட்டப்பூர்வ கடமையாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் சில ஜட்ஜஸ் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க, அதாவது விமர்சனங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட்டை கம்பல்சரியாக அங்கீகரிக்கணும், அதாவது ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்றது சரியாக படலை. செகண்ட், அங்கீகாரம், அதாவது ரெகக்னிஷன் அப்படின்றது பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக்காக வேணால் இருக்கலாம், ஆனால் அது லீகல் கிடையாது, அதாவது சட்டப்பூர்வமானது கிடையாது. ஒரு ஸ்டேட்டை ரெகக்னைஸ் பண்ணுறதுனால அதுக்கு சில நெகட்டிவ்ஸும் இருக்குது அப்படின்னு விமர்சனங்கள் கொடுக்குறாங்க. டிக்ளரேட்டரி தியரி, ஆல்சோ known as எவிடென்டரி தியரி, அதாவது சான்று கோட்பாடு அப்படின்னு இதை டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த தியரியில் ஒரு ஸ்டேட் அப்படின்னா அதுக்குன்ட்டு நிரந்தரமான மக்கள் தொகை இருக்கணும். டெரிட்டரி, அதாவது அந்த நாட்டுக்குன்ட்டு ஒரு எல்லை இருக்கணும். கவர்மெண்ட் இருக்கணும். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் என்டர் ஆகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் ஒரு ஸ்டேட்டுக்கு தாராளமாக அங்கீகாரம் கொடுக்கலாம். இப்படி ரெகக்னைஸ் பண்ணுறதுனால ஒரு நேஷனுக்கும் இன்டர்நேஷனுக்கும் இடையில் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. இதனால் ஒரு நியூ ஸ்டேட் மற்ற ஸ்டேட் கூட அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். பார்லி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்டேட்டை ரெகக்னைஸ் பண்ணுறதுனால அது கான்ஸ்டிடியூட்டிவ் ஆக்டாக இருக்காது, பட் அது டிக்ளரேட்டிவ் ஆக்டாக வேணால் இருக்கலாம். அதாவது சட்டப்பூர்வமான செயல் கிடையாது, அது ஒரு எவிடென்டரி ஆக்டாக வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செஷனில் பப்ளிக் இன்டர்நேஷ்னல் லாவில் ஸ்டேட்னா என்ன, அதனுடைய எசென்ஷியல்ஸ் என்ன,
ஸ்டேட்டை எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அண்ட் அதோடைய தியரிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். Until that, bye from Sangavi. Thank you.